ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். கேரளாவில் இருக்க கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்ல கிழக்கு பகுதியில் அஞ்சல்ங்கிற ஒரு சின்ன அழகான ஒரு ஊர் இருக்கு. இயற்கை எழில் மிகுந்த அந்த ஊர்ல ஒவ்வொரு மக்களுமே ஒவ்வொருத்தருக்கும் பரிச்சயமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த சின்ன அழகான ஊர்ல கிரைம்ங்கிறது ரொம்ப 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 ரேராக நடக்கிற விஷயம். அதுவும் கொலை மாதிரி ஒரு கிரைம் ரொம்ப அதிசயமாக எப்பயாவது ஒருக்க நடக்கிற விஷயம். அப்படிப்பட்ட இந்த கிராமத்தில் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2006 பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நபர் பதட்டமாக கால் பண்ணுறாரு. சார், இங்கே ஒரு வாடகை வீட்டுக்கு உடனே வாங்க சார், இங்கே ஒரு மிகப்பெரிய கிரைம் நடந்திருக்குங்கிறாங்க. போலீஸுக்கு ஒன்றும் புரியல. சின்ன சின்ன கிரைம், பிக் பாக்கெட், இந்த வீடு புகுந்து திருடுறது, அந்த மாதிரி கிரைமே பார்த்த போலீஸுக்கு புரியல. என்னப்பா கிரைம் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால், சார் நீங்கள் உடனே வாங்க சார், ஒரு மிகப்பெரிய கிரைம் நடந்திருக்குங்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸரும் புதிரோட என்னடா அது இவ்வளோ பதட்டமாக சொல்கிறாங்களேன்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வர்றாங்க. ஒரு 3-4 பேர் அந்த வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஒரு சின்ன வாடகை வீடு. இப்போ அந்த வீட்டை சுற்றி நிறைய பேர் மக்கள் நிறைஞ்சிருக்கிறத பார்க்குறாங்க. பார்க்கும்போதே போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் மெதுவாக அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் ஒரு வயசான பெண்மணி, ஒரு 60 வயசு இருக்கும், பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. அந்த பெண்மணியை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை பார்த்தோன்னே போலீஸுக்கு தெரியுது, சரி உள்ளது ஒரு கிரைம் நடந்திருக்கு, அதுக்கு ரிலேட்டடாக ஒரு வயசான பெண்மணி இருக்காங்க, இவங்க பதட்டமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் புரிஞ்சுக்கிட்டு திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே போறாங்கல்ல. ஒரு சாதாரண திருட்டு கிரைம், சின்ன சின்ன கிரைமை பார்த்த போலீஸுக்கு இந்த வீட்டுக்குள்ள பார்த்த கிரைம் அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க. மொத்தம் அந்த வீட்டுக்குள்ள 3 சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு இளம்பெண் 20லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இளம்பெண்ணுக்கு இப்போ ரீசெண்டாக தான் இரட்டை பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த 2 சின்ன பெண் குழந்தைகளோட சடலத்தையும் பார்க்குறாங்க. ஸோ இந்த 3 பேர்த்தையும் யாரோ ஒரு கொலைகாரன் கழுத்தை அறுத்து கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது இனிஷியல் விசாரணையில் தெரிய வருது. போலீஸுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. கொலைங்கிறது பெரிய விஷயம், அதுவும் ஒரு சின்ன குழந்தை, பிறந்து ஒரு 2 வாரம் கூட இருக்காது. அப்படிப்பட்ட அந்த 2 குழந்தைகளையும் அவங்க அம்மாவையும் யார் கொலை பண்ணியிருப்பான்னு ஒரு பயங்கர ஆச்சரியத்தோட போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டை விட்டு வெளியில் வராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வயசான பெண்மணி கிட்ட பேசுகிறாங்க. அவங்க பேசுகிற நிலைமையில இல்லை. பட் அவங்க பேசின அந்த வார்த்தைகள்லேருந்து போலீஸ் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, கொலை செய்யப்பட்டது இந்த வயசான பெண்மணியோட மகள் அண்டு 2 பேத்திகள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த வயசான பெண்மணியால் ஒரு வார்த்தை கூட பேச முடியலன்னு தெரியுது. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் முதல் கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட இந்த பெண்மணி யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. ஈவன் இந்த வயசான பெண்மணி பேசுற நிலைமையில இல்லை. ஸோ அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்கும்போது கொலை செய்யப்பட்ட அந்த பெண்மணியோட பேர் ரஞ்சனின்னு தெரிய வருது. அவங்களுக்கு 25 வயசாகுது. இப்போ ரீசெண்டா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த கொலை நடந்ததுக்கு கரெக்டா 17 நாளைக்கு முன்னாடி, ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 2006 தான் பக்கத்தில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இரட்டை பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படிப்பட்ட பெண்ணும் அவங்க குழந்தையும் தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த ரஞ்சனியை பற்றி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களோட சைல்டுஹுட் கொஞ்சம் கரடு முரடாக இருந்திருக்கு. அவங்க அம்மா அப்பா அவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவங்க அப்பா அவங்க அம்மாவை விட்டு ரொம்ப நாள் பிரிஞ்சு போயிட்டாரு. ஸோ இந்த பெண்மணி அவங்க அம்மா கூடயே தான் பயணம் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அப்படி இவங்களுக்கு ஒரு 20-23 வயசு இருக்கும்போது ஒரு நபரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த நபர் கூட க்ளோஸாக இருந்திருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் அந்த நபர் மூலமாக கர்ப்பம் ஆயிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, இவங்களை கர்ப்பமாக்கிட்டு போன அந்த நபர் இந்த குழந்தைகளுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் எடுக்க மாட்டேங்கிற மாதிரி அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. அதனால ரஞ்சினி என்ன பண்ணிருக்காங்க, தன்னோட குழந்தைகளுக்கு ஒரு அடையாளம் வேணுங்கிறதுக்காண்டி தான் மகளிர் ஆணையத்தில் இந்த மாதிரி ஒருத்தர் நம்பி என்னை ஏமாத்திட்டான், நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அவன் தான் என் குழந்தைகளுக்கு அப்பான்னு நிரூபிங்கிற மாதிரி மகளிர் ஆணையத்திலே ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த வயசான பெண்மணியை கொஞ்சம் தேத்தி கூட்டு வராங்க. இங்க பாருமா, என்னமா நடந்துச்சு, உங்க மகளையும் பேத்தியும் யாரு கொலை பண்ணியிருப்பா, ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்டா, சார் எனக்கு எதுவுமே தெரியல சாருங்கிறாங்க. சரிம்மா, 2 குழந்தைகள் இருக்கு, சின்ன குழந்தைங்க, நீங்க வீட்டில் இல்லாமல் எங்க போனீங்கன்னு கேட்டதுக்கு, சார் இந்த குழந்தைங்க பிறந்து 17 நாள் தான் ஆகுது, அந்த குழந்தைகளுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக பக்கத்தில் இருக்க பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸுக்கு நான் போயிருந்தேன் சார். ஸோ பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி காலையில் கிளம்பி போனேன் சார். பார்த்தா இங்கே எல்லாருமே சடலமாக கிடக்காங்க. என்னால் நம்பவே முடியலன்னா அந்த பெண்மணி தேம்பி தேம்பி அழுகிறாங்க. இப்போ இந்த பெண்மணி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது போலீஸுக்கு ஒரு விஷயம் கிளியராக புரியுது. இந்த வயசான பெண்மணி எப்பவுமே வீட்டில் தான் இருப்பாங்க. பட் இன்னைக்கு அவங்க பர்த் சர்டிஃபிகேட் வாங்க போயிருக்காங்க. ஸோ வீட்டில் அவங்க இருக்க மாட்டாங்க. ரஞ்சனியும் அவங்க 2 குழந்தைகள் தான் தனியாக இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு நபர் உள்ள வந்திருக்காருன்னா என்ன அர்த்தம், இவங்களை கொலை பண்ண நபர் கண்டிப்பாக இந்த குடும்பத்துக்கு ஒரு பரிச்சயமான நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அப்போ ஒருவேளை இவனை ஒருத்தன் காதலிச்சு ஏமாத்திட்டு போனானே, அவன் மேல தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா இவங்க வந்து மகளிர் ஆணையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே, அந்த நபர் ஏன் இவங்களை கொலை பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற ஆங்கிள்லையும் போலீஸ் விசாரணை பண்றாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், இப்போ கொலை செய்யப்பட்டவங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ கிரைம் சீனை ஃபுல்லா போலீஸ் ஆஃபீஸரும் ஃபாரன்சிக் டீமும் சல்லடை போட்டு தேடுறாங்க. இந்த கொலை நடந்தது 2006ஆம் வருஷம் காலகட்டத்தில். அப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு சொஃபஸ்டிகேட்டட் சயின்டிஃபிக் டெக்னிக்லாம் கிடையாது. ஈவன் அப்போ சிசிடிவி கேமராவே எங்கேயும் அவ்வளோ கிடையாது. ஸோ கிரைம் சீனில் கிடைக்கிற சின்ன சின்ன தடயத்தை வச்சு தான் இந்த கிரைமை சால்வ் பண்ணோம். பட் இந்த மாதிரி டிஜிட்டல் எவிடன்ஸ் வர்ற காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரைம் சீனில் கிடைக்கிற ஒவ்வொரு தடையும் முக்கியம். ஒரு சின்ன பேப்பர் கிடந்தா கூட அது ஒரு கிரைமை சால்வ் பண்ணும். அந்த அளவுக்கு அந்த பேப்பருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ அதனால போலீஸ் ஆஃபீஸர் இந்த கிரைம் சீனை ஃபுல்லாக சல்லடை போட்டு தேடுறாங்க. முதல் இந்த வீட்டை யாருமே உடைச்சிட்டு உள்ள வந்ததுக்குரிய தடயம் இல்லை, ஃபோர்ஸ் என்ட்ரி எதுவும் இல்லை. அப்போ இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் கண்டிப்பா இவங்களுக்கு தெரிஞ்ச நபராக இருக்கணும். அதனால தான் நம்பி ரஞ்சனி வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. ரெண்டாவது, இந்த வீட்டுக்குள்ள எந்த விதமான ஒரு மூணாவது நபர் ஃபிங்கர் பிரிண்டையோ இல்ல கால் தடங்களையோ எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அப்படி போலீஸ் ஆஃபீஸர் இந்த வீடை ஃபுல்லா சல்லடை போட்டு தேடும்போது ஒரு மிக முக்கியமான தடயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பைக்கோட ஆர்சி புக்கை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியே அந்த ஆர்சி புக்கை எடுத்து பார்க்குறாங்க. ஒரு பைக்குக்கு சொந்தமானது ஒரு பழைய பைக் தான். இப்போ அந்த வீட்டில் இருக்க இந்த கொலை செய்யப்பட்ட ரஞ்சனியோட அம்மா சாந்தம்மான அவங்க பேர். அவங்க கிட்ட கேட்குறாங்க, ஏமா நீங்கள் தான் பைக் வச்சிருக்கீங்களா கேட்டால், சார் நாங்கள் வீட்டில் இருக்கிறது 2 பேர் பெண்கள், நாங்கள் எங்கே சார் பைக் ஓட்ட போகிறோங்கிறாங்க. அப்போ ஒரு ஆர்சி புக்கை காமிக்கிறாங்க. இந்த ஆர்சி புக்கு உங்களுக்கு சொந்தமானதான்னு கேட்டால், இல்லை சார் இதை நான் பார்த்ததே இல்லைங்கிறாங்க. அப்போது கிரைம் சீனில் ஒரு மோட்டார் பைக்கோட ஆர்சி புக் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா மேபி கொலை பண்ண வந்த குற்றவாளிகள் ஆக்சிடென்டா இந்த ஆர்சி புக்கை தவற விட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஆக்சிடென்டா ஷர்ட் பாக்கெட்ல வச்சிருக்கலாம், பேண்ட் பாக்கெட்ல வச்சிருக்கலாம். இங்க ஒரு கிரைம் நடக்கும்போது அது கீழே விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. பட் இந்த ஆர்சி புக் வந்து கொலைகாரங்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிறத மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி இன்னொரு தடயமும் கிடைக்குது. இப்போ இந்த கொலை நடந்தது பட்ட பகல்ல. அப்ப போலீஸ் ஆஃபீஸர் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்க சொல்ற டைம் ஃப்ரேம்ல இந்த கொலை நடந்தப்போ திடீர்னு ரொம்ப ஃபாஸ்டா ஒரு மோட்டார் பைக் ஸ்டார்ட் ஆகி அப்படி ஒரு சர்க்கிள் அடிச்சு வேகமா போன மாதிரி ஒரு சத்தம் எங்களுக்கு கேட்டுச்சுங்கிறாங்க. ஒரு மோட்டார் பைக் நார்மலாக ஸ்டார்ட் ஆகி போறதுக்கும் இப்படி ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுத்து இப்படி ஒரு ரவுண்ட் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சத்தம் வரும்ல, அந்த சத்தத்தை தான் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க. அப்போ இந்த கொலை நடந்தப்போ பதட்டமா ஒரு நபர் மோட்டார் பைக்ல இருந்து தப்பிச்சு போயிருக்காரு. அதே டயத்தில் கிரைம் சீன்ல ஒரு ஆர்சி புக்கும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அப்போ வந்து இது கண்டிப்பா கொலைகாரனுக்கு சொந்தமான ஆர்சி புக்காக தான் இருக்கும். இந்த கேஸ் ரொம்ப ஈஸியா முடிய போகுது அப்படி நினைச்சு தான் போலீஸ் ஆரம்பிச்சாங்க. பட் இதுதான் இந்த கேஸோட ஒரு தொடக்க புள்ளி. இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல கேரளா போலீஸ் சந்திக்க போற ஒவ்வொரு சவால்களும் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. பட் உண்மையிலேயே கேரளா போலீஸும் சூப்பரா வேலை பார்த்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாங்க, இந்த ஆர்சி புக் எடுத்துட்டாங்க. ஆர்சி புக் நம்மளுக்கே தெரியும், அதுல ஓனரோட பேரு, அட்ரஸ், எல்லா ஜாதகமே இருக்கும். இப்போ அந்த ஓனரை போய் பிடிக்கிறாங்க. அவன் இந்த உள்ளூர்காரன் தான். அவன் என்ன சொல்றானா, சார் இந்த பைக்கை 10 நாளைக்கு முன்னாடி தான் சார் நான் வித்துட்டேன் ஒருத்தனுக்கு அப்படிங்கிறான். யார்கிட்ட வித்தன்னு கேட்குறாங்க. ஜென்ரலாக நான் இந்த மாதிரி மூணாவது நபர்ட்டெல்லாம் விற்கிறதில்ல சார், திருவனந்தபுரத்தில் ஒரு பைக் மெக்கானிக் இருக்கான், ரெகுலராக அவங்ககிட்ட தான் போவேன், அவங்ககிட்ட இந்த பைக்கை கொடுத்துட்டேன், ஒரிஜினல் ஆர்சி புக்கையும் கொடுத்துட்டேன், அவன் யாருக்காவது விற்று அவன் ஒரு லாபம் வச்சுப்பா சாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜென்ரலாக இப்படி தான் நம்ம இந்த OLX வழியெல்லாம் பைக்கு விற்றோன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே அவ்வளோ சீக்கிரம் அந்த ஆர்சி புக்கோட நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப ரிஸ்க்கு. நீங்கள் விற்றதுக்கு அப்புறம் அந்த பைக்கை வச்சு ஒரு கிரைம் பண்ணாலும் உங்களை தான் தேடி வருவாங்க. ஸோ இந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு மெக்கானிக் கிட்ட விற்றுருக்காரு. மேபி அந்த மெக்கானிக் இந்த கொலையில் இன்வால்வ் ஆயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மெக்கானிக் இன்னொரு நபருக்கு வந்து இந்த பைக்கை விற்றுருக்கலாம், அந்த ஆர்சி புக்கை கொடுத்துருக்கலாம். சரி எதுக்கு டவுட்டு, போய் அந்த மெக்கானிக் கிட்டே விசாரிச்சிடலான்னு இப்போ அந்த திருவனந்தபுரத்தில் இருக்க மெக்கானிக் ஷாப்புக்கு போகிறாங்க. அந்த மெக்கானிக் இந்த ஆர்சி புக்கை பார்த்துட்டு, ஆமாம் சார் அந்த நபர் சொல்கிறது கரெக்ட் தான், அந்த நபர் தான் வந்து எங்ககிட்ட இந்த பைக்கை விற்றாரு. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 2 பேர் வந்து இந்த பைக்கை வாங்கிட்டு போனாங்க சாருங்கிறாங்க. அப்படி அவங்கள பற்றி என்ன ஏதாவது தகவல் கொடுத்தாங்களா கேட்டால், இல்லை சார் வந்தாங்க, பைக்கு வேணும்னு கேட்டாங்க, நல்ல விலை கொடுத்தாங்க, ஒரு அமௌண்ட்டு கொடுத்தாங்க, நாங்களும் ஆர்சி புக்கை கொடுத்து விட்டோம். ஸோ எந்த விதமான ரெக்கார்டும் இல்லை. பட் இப்போ அப்படி வாங்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு பைக் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா, புதுசாக ஒரு பைக் வாங்குறீங்கன்னா, பழைய பைக்கை கொடுத்தீங்கன்னா நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒரு சைன் பண்ணி கொடுத்துருவீங்க. ஸோ அந்த பைக்கை வந்து அந்த ஏஜென்ட் இன்னொருத்தன்ட்ட விற்கும்போது அவங்க பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பான், அதுதான் சேஃபு. பட் இவங்க வந்து இந்த மெக்கானிக் வந்து பைக்கு சும்மா கொடுத்துட்டானுங்க. ஆர்சி புக்கையும் பழைய ஆர்சி புக்கை கொடுத்துட்டு ஈவன் அவனோட டீட்டெயில், பேர், நம்பர் எதையுமே வாங்கி வைக்கல, அப்படியே காசு நிறைய தரான்னு கொடுத்து விட்டானுங்க. ஸோ 2 பேர் வந்தாங்க சார். ஒருத்தன் பார்க்க நல்லா அழகாக ஹேண்ட்ஸமாக இருந்தான் சார், இன்னொருத்தன் தாடி வச்சிருந்தான் சார். அவ்வளோதான் சார் தெரியும், மற்றபடி அவங்கள அந்த ஏரியாவில் நாங்கள் பார்த்ததே இல்லை.
எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி அந்த மெக்கானிக் ஷாப்பில் இருக்கவங்க சொல்லிடுறாங்க. ஸோ இது ஏதோ ஒரு ஆர்சி புக் கிடச்சிச்சு, இதை வச்சு இந்த கேஸை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நூல் பிடிச்சு போன கேரளா போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் காத்துக்கிட்டு இருக்கு. பட்ட பகல்ல வீட்டில் தனியா இருந்த ஒரு இளம் தாய், அதுவும் ஜஸ்ட் 17 நாளான பச்சிளம் குழந்தைகளோட அம்மாவை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணது, அந்த பச்சிளம் குழந்தைய கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாரு, அவன் எதுக்காக கொலை பண்ணான், இந்த கொலைக்கும் அவங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்புக்கும் அந்த காதலனுக்கும் ஏதாவது உடந்த இருக்கா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச கேரளால நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி ரஞ்சனியையும் அவங்க குழந்தையும் கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் இந்த வழக்கோட விசாரணை ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து திரும்ப நிக்குது. திரும்ப கிரைம் சீனுக்கு வராங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கொலை செய்யப்பட்ட ரஞ்சனியோட அம்மா சாந்தம்மாங்கிற அந்த பெண்மணி மட்டும்தான் போலீஸ் ஆஃபீஸருக்கு ஏதாவது உருப்படியான தகவலை தர முடியும். இப்போ அந்த சாந்தம்மாட்ட வந்து கேட்குறாங்க, உங்க பொண்ணு யாரு கூட கர்ப்பமாகி இந்த பிரச்சனை நடந்துச்சு, அவன் யாருன்னு தெரியுமா, என்ன டீட்டெயில் தெரியுமான்னு கேட்டால் சாந்தம்மா எனக்கு தெரியவே தெரியாதுங்கிறாங்க. பட் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சாருங்கிறாங்க. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2-3 வாரத்துக்கு முன்னாடி என்னோட பொண்ணை வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டெலிவரிக்காக அட்மிட் பண்ணியிருந்தேன் சார். அப்போ வந்து வாலண்டியரியாக ஒரு நபர் வந்து ஒரு நண்பர் மாதிரி என்னோட பொண்ணுக்கிட்ட அறிமுகமாக்கிட்டான். அவனோட பேர் வந்து அனில்குமார். அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, எனக்கு வந்து அரசியல்வாதிகள் கிட்ட, கவர்மெண்ட் அஃபிஷியல் கிட்ட எல்லாத்துட்டையும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, உங்களை ஏமாத்திட்டு போன அந்த நபரை கண்டுபிடிச்சி சட்டத்தின் முன் நிப்பாட்டி உங்க குழந்தைக்கு அவன் தான் அப்பான்னு நான் சட்டப்படியான எழுத்துப்பூர்வமா ஒரு அதிகாரத்தை நான் வாங்கி தர்றேங்கிற மாதிரி எனக்கு உறுதிமொழி கொடுத்தான். என் பொண்ணுட்டே அந்த நம்பிக்கையை கொடுத்தான். ஸோ வாலண்டியராக வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இந்த மகளிர் ஆணையத்தில் நாங்கள் கொடுத்த மனுவையும் அவன் தான் ஃபாலோ பண்ணான். ஸோ எப்படியாவது அந்த ஒரிஜினல் இவங்களை ஏமாத்திட்டு போன நபரோட டிஎன்ஏவையும் இந்த 2 குழந்தைகளோட டிஎன்ஏவையும் எடுத்து ஒப்பிட்டு பார்த்து அவன் தான்ப்பா அப்பான்னு சொல்லி பர்த் சர்டிஃபிகேட்ல அவனோட பேரை வாங்கி தர்றது என்னோட கடமைன்னு இந்த அனில்குமார்ங்கிற ஒருத்தன் வந்து இவங்களுக்கு உறுதிமொழி கொடுத்துருக்கான். சரி, யாரு பாட்டி அந்த அனில்குமார்னு கேட்டா, எங்களுக்கும் தெரியாது சார், வந்தான் கேஷுவலா பேசினா அறிமுகமாக்கிட்டான், இப்போ எங்களுக்குன்னு உதவி செய்ய யாருமே இல்லை. அப்போ எவனோ ஒருத்தன் வந்து சரி நல்ல மனசோட உதவி செய்யறான்னு நாங்களும் அந்த உதவியை ஏற்றுக்கிட்டோம். ஸோ இவன் ஹாஸ்பிட்டலில் அறிமுகமான அந்த 17-18 நாளில் 2-3 நாள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான். என்னோட பொண்ணுகிட்ட தவறான நோக்கத்தில் அவன் பழகுறான்னு சொல்ல வரல, ஒரு நண்பர் மாதிரி உதவி செய்யறேன்னு உறுதிமொழி கொடுத்தான். அது மட்டும் இல்லாமல் அந்த நபரை சமாதானப்படுத்தி என் பெண் கூடயே திருமணம் பண்ணி வச்சு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு தர்றேங்கிற மாதிரி உறுதிமொழி கொடுத்தான் சார். ஸோ எனக்கு நம்ம அவன் மேலேயும் சந்தேகமாக இருக்குது, கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கிறாங்க. சரிம்மா, அவன் எப்படி உங்களுக்கு அறிமுகமானான்னு கேட்டதுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வந்தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இப்போ அந்த அனில்குமார்ங்கிற பேரில் யாரெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸரும் லோக்கலில் தேடி பார்க்குறாங்க, இவங்களை மகளிர் ஆணையத்தை போய் விசாரிச்சானே அங்கே போய் தேடி பார்க்குறாங்க. ஒட்டுமொத்தத்தில் அனில்குமார்ங்கிற பேரில் யாருமே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போது வாலண்டியராக இவங்க குடும்பத்துக்கு உதவி செய்ய வந்த அந்த நபரோட பேர் அனில்குமார் கிடையாது. ஏதோ ஒரு பர்பஸாக இந்த குடும்பத்துக்கு தீங்கிழைக்கணும், இல்லைன்னா இந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கணுங்கிறதுக்காண்டி தான் பொய் சொல்லி வாலண்டியராக டெலிபரேட்டா அந்த குடும்பத்தோட வந்து அவன் சிங்க் ஆயிருக்கான். அவன் கண்டிப்பா உதவி செய்யணுங்கிற நோக்கத்துல வரல. சோ இப்போ போலீஸ் ஆபீசர் 2 விதமான டீம் ஃபார்ம் பண்ணி தேடுறாங்க. இந்த அனில்குமார்ங்கிறவன் யாரு, அவனோட உண்மையான பேர் என்ன, அவன் எதுக்காக இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யணும்னு வந்தான் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த மோட்டார் பைக்கை வாங்கிட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த ஆர்சி புக்கு, அவனுங்க கொலைகாரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்னொரு டீம் வந்து அவங்களை தேடிட்டே இருக்காங்க. இப்படியே 2-3 நாள் போது போலீஸுக்கு எந்த விதமான தடயமும் கிடைக்கல. சரி ஓகே, மோட்டார் பைக்ல போய் கேட்டோம் அந்த மெக்கானிக்ல, அங்க ஒன்றும் கிடைக்கல. திரும்ப சாந்தமாட்ட வந்து கேட்டோம், இவங்க ஒரு தகவல் சொன்னாங்க, இதுவும் ஒரு டெட் எண்ட்ல போய் நிக்குது. இப்போ திரும்ப அந்த மோட்டார் பைக் இருக்குல்ல, அந்த மெக்கானிக் கிட்ட போலான்ட்டு அங்கே போறாங்க. ஜெனரலா போலீஸ் வந்து விசாரணை பண்ணும்போது எப்படின்னா, அந்த இன்வால்வ் ஆன பீப்புள் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் அவன் குற்றவாளியை பார்த்துருக்கலாம், ஒரு கிரைமை பார்த்துருக்கலாம், அவங்களுக்கு வந்து இந்த கிரைமோ இல்லை போலீஸ் கேட்குற கொஸ்டினோ அவ்வளவோ பரிச்சயமாக இருக்காது. போலீஸ் கேட்ட கொஸ்டினுக்கு பதில் சொல்லுவாங்க, ஆனால் ஒரு விஷயம் அவங்க பார்த்துருப்பாங்கல்ல, அதை யோசிச்சு சார் இதை நான் பார்த்தேன் சார், அதை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பழக்கப்படாத விஷயமா இருக்கு. அப்போ திறமையான போலீஸ் என்ன பண்ணணும்னா, அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்கணும், அவங்களோட ஞாபகத்தை தூண்டுற மாதிரி. ஏன்னா அந்த நபர் வந்து இது ஒரு சாதாரண விஷயம் நினைச்சு விட்டுட்டு போயிருக்கலாம், பட் அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கலாம். அப்போ போலீஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரி கேள்வியை கேட்டு கேட்டு அவங்ககிட்ட இருந்து தகவலை வாங்கணும்.
சரி, அந்த மாதிரி ஏதாவது 2 கொஸ்டினை கேட்டு பார்ப்போன்னு இப்போ போலீஸ் ஆஃபீஸர் திரும்ப அந்த பைக் மெக்கானிக்கை பார்க்க போறாங்க. ஸோ இந்த டைம் அந்த பைக் மெக்கானிக்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, சார் நான் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சார், அவ்வளோதான் சார், ஒரு 2 பேர் வந்தாங்க, பைக்கை வாங்கினாங்க, ஆர்சி புக்கை வாங்கிட்டு போயிட்டாங்க சார், எல்லாமே கேஷாக தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் சொல்கிறாரு. அப்போது அந்த கடையில் வேலை பார்க்குற இன்னொரு மெக்கானிக் வந்து போலீஸ்கிட்ட ஒன்று சொல்கிறாரு, சார் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், இது உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்குன்னு தெரியல, நான் இருந்தாலும் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நபர்கள் பைக்கை விற்றுட்டாங்கல்ல, அப்போ அந்த பைக் வந்து கொஞ்சம் பஞ்சராக இருந்திருக்கு. ஸோ இந்த மெக்கானிக் என்ன சொல்லியிருக்காரு, ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், நான் பஞ்சர் போட்டு தரேன்னு சொல்லி பஞ்சர் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போது இந்த பைக்கை வாங்கினதுக்கு காசு கொடுக்கணும்ல, அப்போ கேஷ் இல்லைன்னு பக்கத்தில் இருக்க ஒரு ஏடிஎம்க்கு வந்து கேஷ் எடுக்கிறதுக்காக அந்த நபர் போயிருக்காரு. பட் அந்த ஏடிஎம் சிறிது தூரங்கிறதுனால இந்த கடையில் வேலை பார்க்குற பையனை இன்னொரு பைக் எடுத்துட்டு இந்த பைக் வாங்கினால அந்த 2 பேரில் அதில் ஒருத்தன் வந்து இந்த மெக்கானிக்கோட பைக்கில் ஏறி பக்கத்தில் இருக்க ஏடிஎம்ல போய் பணம் எடுத்திருக்கான். ஸோ இந்த பைக் மெக்கானிக்கும் அவரை கூட்டிட்டு போய் அந்த ஏடிஎம் வாசலில் இறக்கி விட்டு பணம் எடுத்துட்டு திரும்ப இந்த மெக்கானிக் ஷாப் கூட்டிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கான். அதுவும் தோராயமா எத்தனை மணிக்கு இந்த பணம் இந்த ஏடிஎம்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற தகவலை சொல்லும்போது இது ஒரு சூப்பரான தகவலா பார்க்கப்படுது. ஓகே, இவன் சொன்ன ஸ்பெசிபிக்கான டைம்ல இந்த ஏடிஎம்ல அந்த கொலைகாரன் பணம் எடுத்திருந்தா அவனோட அக்கௌண்ட்டை ட்ராக் பண்ணி அந்த கொலைகாரனை நெருங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி போறாங்க. பட் இதில் என்ன சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஏடிஎம்ல 24 மணி நேரமும் கேமரா இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை வச்சு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டைம் இன்டர்வலை போட்டு கம்ப்யூட்டர்லேருந்து ஈஸியாக ரெக்கார்ட் எடுத்துலாம். அதுவும் ஏஐ வந்துச்சுன்னா சொல்லவே வேணாம், இன்னுமே வேலை ஈஸியாயிரும். பட் அந்த காலகட்டத்தில் இப்போ பேங்க்கில் போய் கேட்டால் அவங்க மேனுவலாக ஒன்றா பார்த்து தான் சொல்ல முடியும். பட் வேறு வழி இல்லையே. இந்த மெக்கானிக் சொன்ன ஒரு அப்ராக்சிமேட் டைத்தை எடுத்துகிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே பார்த்தா ஆயிரக்கணக்கான பேர் அந்த ஏடிஎம்ல வந்து பணம் எடுத்துகிட்டு போயிருக்கான். ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனை செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் தெரியாதுல்ல இவன் தானான்னு தெரியாது. அப்போ வந்து போலீஸ் எப்படி அந்த டிரான்சாக்ஷனை ஃபில்டர் பண்ணுறாங்கன்னா, இந்த மெக்கானிக்கிட்ட கேட்குறாங்க அவன் எவ்வளோ பணம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான் இந்த பைக்குக்குன்னு. ஸோ அவர் தோராயமாக ஒரு அமௌண்ட் சொல்கிறாரு. அப்போது இவன் எக்ஸாக்டாக அந்த அமௌண்ட் தான் அந்த ஏடிஎம்லேருந்து எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மெக்கானிக்கிட்ட எவ்வளவு பணம் கொடுத்து இந்த பைக்கை வாங்கினானோ அதை சுற்றி தோராயமாக முன்ன பின்ன இருக்கிற மாதிரி ஒரு அமௌண்ட்டை யாரெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஃபில்டர் பண்ணிட்டு வரும்போது ஒரு 3-4 அக்கௌண்ட் வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கான டைத்தில் ஷார்ட் லிஸ்ட் ஆகுது. அதையும் ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது ஒரு அக்கௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்காக படுது. அந்த அக்கௌண்ட்டுக்கு சொந்தமான நபரோட பேர் வந்து ராஜேஷ் பி அப்படின்னு தெரிய வருது. பட் இந்த அக்கௌண்ட் ஏன் வித்தியாசமாக படுது அப்படின்னா, அது பஞ்சாப்ல இருக்கிற பதன்கோட்டுங்கிற இன்னொரு ஊரை சேர்ந்த அக்கௌண்ட். ஸோ பஞ்சாப்ல ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிட்டு இருக்க ராஜேஷ்ங்கிற ஒரு நபர் எதுக்காக கேரளாவுக்கு வந்து இங்க இந்த திருவனந்தபுரத்தில் பணம் எடுத்து இங்க பைக் வாங்கினோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. இப்போ அந்த ராஜேஷ் அப்படிங்கிற நபர் வந்து யாருன்னு விசாரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பஞ்சாப் பேங்கை காண்டாக்ட் பண்ணி இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் ஃபோட்டோ கொடுப்போம்ல, இப்போ அந்த ராஜேஷ்ங்கிற நபரோட ஃபோட்டோவை வந்து ஃபேக்ஸ் மூலமாக வாங்கிக்கிறாங்க. இப்போலாம் என்ன ஆகும், வாட்ஸ்அப் மூலமாக ஒரு கேமராவில் ஃபோட்டோ எடுத்து அப்படியே அனுப்பிடுறோம். அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த வாட்ஸ்அப் இன்டர்நெட்லாம் அவ்வளோ யூசேஜில் இல்லைங்கிறதுனால ஃபேக்ஸில் அனுப்பியிருக்காங்க. இப்போ அந்த ராஜேஷ் பிங்கிற நபரோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ இந்த பைக் வாங்கின 2 பேரில் ஒருத்தனோட உண்மையான பேர் ராஜேஷ், இன்னொருத்தன் யாருன்னு தெரியல. இப்போ இந்த ராஜேஷோட ஃபோட்டோவை எடுத்துட்டு அந்த பைக் மெக்கானிக்கிட்ட கேட்குறாங்க. அவன் சொன்னான், சார் ஆமாம் சார், வந்த 2 பேர்த்தில் இவன் ஒருத்தன் சார் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. அப்போ போலீஸ் கரெக்டான நபர் தான் ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்து கொலை செய்யப்பட்ட ரஞ்சனியோட அம்மா சாந்தாமாட்ட போய் கேட்கும்போது இவனை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால், சார் இவன் தான் சார் அனில்குமாருங்கிறாங்க, இவன் தான் சார் எங்கள் குடும்பத்துக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும் போதுதான் இப்போ போலீஸுக்கு புரிஞ்சு போச்சு, அனில்குமாருங்கிற பொய்யான பேரில் தான் ராஜேஷ் பி அப்படிங்கிற ஒரு நபர் பஞ்சாப்ல பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்க ஒரு நபர் தான் இவங்க வீட்டுக்கு வந்து இந்த பெண்மணிக்கு உதவி செய்யற மாதிரி நடிச்சிருக்கான். அவன் தான் போய் பைக்கை வாங்கியிருக்கான், அவன் கூட இன்னொருத்தர் இருந்திருக்கான். அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. இதுல போலீஸுக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, போலீஸ் சந்தேகப்படுற ராஜேஷ் பிங்கிற இந்த நபர் வந்து ஆர்மியில வேலை பார்க்குற ஒரு நபர்னு தெரிய வருது. ஒரு இந்திய நாட்டுக்காக ஆர்மியில சேவை செய்கிற ஒரு நபர் கொலைகாரனா அப்படிங்கிறதான் எல்லாத்துக்குமே அதிர்ச்சியா இருக்கு. சரி, இப்போ இந்த ராஜேஷ் பி ஒரு கொலைகாரனை கண்டுபிடிச்சாச்சு. இன்னொரு சேலஞ்ச், அந்த கூட ஒருத்தர் இருந்தான் பார்த்தீங்களா, அவன் யாருன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு கேரளா போலீஸ் ஒரு செட்டு வந்து பஞ்சாபுக்கு போயிட்டு இந்த ராஜேஷ் பியை பற்றி விசாரிக்கும் போது அவன் கூட இணக்கமா இன்னொரு ஆர்மியில கூட வேலை பார்க்குற ஒரு நபர் இருப்பான். அவனோட பேர் வந்து டிவில் குமார்னு தெரிய வருது. அவனும் இதே கேரளாவை சேர்ந்தவன் தான். இவனுக்கு 2 பேர் தான் சார் இப்போ ஒன்னாவே சுத்திட்டு இருப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்போ போலீஸ் அங்கே விசாரணை பண்ண போகும்போதே ராஜேஷ் பிங்கிறவன் திடீர்னு அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். அவன் கூட இருந்த டிவில் குமார் அவனும் அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். இப்போ போலீஸ்க்கு புரிஞ்சு போச்சு,
2 பேர் வந்து பைக் வாங்கினாங்களா, ஒருத்தன் ராஜேஷ் பியா இருந்தா இன்னொருத்தன் இந்த டிவில் குமாரா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இப்போ அவனோட போட்டோவை எடுத்துக்கிறாங்க. அவனோட போட்டோவை எடுத்து விசாரிக்கும் போது தான் தெரியுது, ஏற்கனவே அந்த மகளிர் ஆணையத்தில் இவன் தான் என்னோட கணவர், இவன் தான் என்னை காதலிச்சு ஏமாத்திட்டான், இவனோட டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணுங்கன்னு ஒருத்தன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கல்ல. இப்போ மகளிர் ஆணையத்துக்கு இந்த போட்டோவை எடுத்து விசாரிக்கும் போது அவங்க சொல்லிடுறாங்க, சார் இந்த டிவில் குமாருங்கிறவன் தான் சார் அந்த பொண்ணை ஏமாத்திட்டு தலைமறைவானவன் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ இந்த கொலையை யார் பண்ணியிருப்பான்னு யூகிக்க முடியுது. ஒன்று, இந்த பொண்ணை ஏமாத்திட்டு அந்த 2 குழந்தையும் கொடுத்துட்டு போன டிவில் குமார்ங்கிற ஒருத்தன், ப்ளஸ் இந்த கொலைக்கு உடந்தையா இருந்தது அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ராஜேஷ் பி. 2 பேருமே ஆர்மியில் வேலை பார்க்குறவனுங்க. பட் ஆர்மியில் வேலை பார்த்தாப்புல இவ்வளோ பெரிய கிரைம் பண்ணிட்டு தப்பிச்சு போக முடியுமா? ஸோ கேரளா போலீஸ் இதை பற்றி ஆர்மிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவனுங்க எப்போ வந்தாலும் திரும்ப தகவல் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இவனுங்க கேரளாக்கும் வரல, அங்கே ஆர்மியில் திரும்ப வேலைக்கும் போகல. ஸோ இவனுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போலீஸ் தன்னை ட்ராக் பண்ணிட்டாங்கன்னு 2 பேருமே தலைமறைவாயிட்டாங்க. அப்போ போலீஸ் ஃபீல் பண்ணிட்டாங்க, ரைட்டு இனிமேல் இங்கே இருந்தால் வேலைக்காகதே, நம்ம நேராக பஞ்சாபுக்கு போய் இவங்களை விசாரிக்கலான்னு அங்கே போகிறாங்க. பஞ்சாப்லேயும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, கண்டுபிடிக்க முடியல. இவங்களோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. அப்போ அவ்வளோ பெரிய டெக்னாலஜியும் கிடையாது. ஸோ போலீஸ் வந்து எதை வச்சு ட்ராக் பண்ணுறாங்கன்னா, இவங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, இவன் என்னதான் 2 பேரும் வேறு ஊரில் போய் தலைமறைவாக இருந்தால் கூட அந்த பேங்க்கில் செலவுக்கு பணம் தேவைப்படலை. ஸோ பேங்க்லேருந்து பணத்தை வித்ட்ரா பண்ணிகிட்டே இருக்கானுங்க. அதை வச்சு தான் கேரளா போலீஸ் இவங்க 2 பேர்த்தையும் அப்படியே ட்ராக் பண்ணிட்டே போறாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பதன்கோட்டுங்கிற ஊர்ல இருந்து நாசிக் போறானுங்க, நாசிக்ல இருந்து டெல்லி வரானுங்க, டெல்லியில இருந்து மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், இப்படி இந்தியா ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்கானுங்க. பட் போலீஸுக்கு என்ன பிரச்சனைனா, இவங்க ஒரு பேங்க்ல ஒரு இடத்துல பணம் எடுக்கிறாங்கன்னு தெரிய வருது. அந்த இடம் கண்டுபிடிச்சி இவங்களுக்கு தகவல் வந்து விசாரிச்சு ட்ரெயினில் தான் போகணும். அப்போ வந்து போலீஸுக்கு ஃப்ளைட்டில் போகிறதுக்கெலாம் வசதி கிடையாது. ஸோ ட்ரெயினில் அந்த இடத்த போய் அடையிறதுக்கு 1 நாள் ஆகுது. அதுக்குள்ளேயே அவனுங்க எஸ்கேப் ஆகிறானுங்க. ஸோ இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஸ்டேட்டுக்கு வந்து கேரளா போலீஸ் தகவல் வருது, ட்ரெயினில் போகிறாங்க, மிஸ் ஆயிடுறாங்க. தகவல் வருது, ட்ரெயினில் போகிறாங்க, மிஸ் ஆயிடுறாங்க. போலீஸே பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறாங்க. போலீஸுக்கு தண்ணி காட்டிகிட்டே இருக்கானுங்க. எவ்வளவு முயற்சி பண்ணியும் போலீஸால் இவனுங்களை பிடிக்கவே முடியல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் போலீஸ் ஆஃபீஸர் பஞ்சாப்லேயே இருக்காங்க, இந்தியா ஃபுல்லாக தேடுறாங்க, எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. ஆளுக அப்ஸ்காட் ஆகிட்டான்னு வேறு வழி இல்லாமல் திரும்ப கேரளாக்கே வந்துட்டாங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவன் தான் கொலையாளின்னு தெரியுது. பட் அந்த கொலையாளியை கண்டுபிடிக்க முடியல. நம்ம நிறைய கேஸில் பார்த்துருக்கோம், கோல்டு கேஸ் ஆகுது. ஒரு கேஸை சால்வ் பண்ண முடியாமல் அந்த கேஸ் வந்து அப்படி கோல்டு கேஸ் ஆகுதுன்னா பலவிதமான காரணங்கள் இருக்கும். ஒன்று, சரியான தடயம் இல்லை, இவன் தான் சஸ்பெக்ட்னு ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் ஒரு கேஸ் வந்து கோல்டு கேஸ் ஆகும். சில கேஸில் பார்த்தீங்கன்னா இவன் தான் குற்றவாளின்னு தெரியும், பட் ஆனால் அவனை நிரூபிக்கிறதுக்கு தடையும் இருக்காது. பட் சில கேஸில் இவன் தான் குற்றவாளின்னு தெரியும், இவன் தான் கொலை பண்ணியிருக்கான்னு தெரியும், பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவன் வந்து தலைமறைவாயிடுவான். ஸோ அந்த மாதிரி விஷயந்தான் இந்த கேஸ்லையும் நடந்திருக்கு. ஸோ உண்மையிலேயே இந்த ரஞ்சனி அண்டு அவங்களோட 2 பச்சிலம் குழந்தைகளை கொலை பண்ண இந்த 2 கொடூர மிருகங்கள் இவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சு கூட போலீஸால் பிடிக்க முடியல. ஸோ கேரளா போலீஸும் இந்த கேஸை அப்படியே சில நாள் ஃபாலோ பண்ணி பார்க்குறாங்க. அப்பப்போ ரேண்டமாக சில லீடு கிடைக்கும், அப்படி ப்ரொசீட் பண்ணி பார்க்குறாங்க. அது போய் டெட் எண்ணில் முடியும். இப்படியே அங்கங்கே ஸ்லோவாகிட்டு வருது. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரஞ்சனி அண்ட் அவங்க குழந்தைகளோட இந்த கொலை வழக்கோட கேஸில் மேலும் எந்த விதமான தடயமும் இல்லை. அந்த 2 பேர் இந்தியாவில் எந்த மூலையில போய் ஒளிஞ்சிருக்கானுங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியாம இந்த வழக்கோட ப்ராக்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாயிட்டு வருது. நாட்கள் வாரமாகுது, வாரங்கள் மாதமாகுது, மாதங்கள் வருடமாகுது, ஏன் வருடங்கள் பல வருடங்கள் ஆனா கூட இந்த 2 பேர் இந்தியாவில் இருக்கானுங்களா இல்ல வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களா இல்ல எங்கடா போய் தலைமறைவா இருக்காங்கன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இத்தனையும் ஆர்மியில வேலை பார்த்தவனுங்க. அப்போ ஆர்மியும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தேடி பார்க்குறாங்க, கண்டுபிடிக்க முடியாம ஒட்டு மொத்தத்தில் இந்த ரஞ்சனி அண்ட் 2 குழந்தைகளோட கொலை வழக்கோட ப்ராக்ரஸ் வந்து கம்ப்ளீட்டாக கோல்டு கேஸ் ஆயிடுது. ஸோ இந்த கேஸ் கோல்டு கேஸ் ஆனால் கூட அந்த பெண் சாந்தமாங்கிற பெண் தன்னோட பொண்ணுக்கும் பேத்திகளுக்கும் நியாயம் கிடைக்கணும்னா அப்பப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த கேஸை பற்றி ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இப்படியே பல வருடங்கள் வந்து உருண்டோடி போகுது. அப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா, கேரளா போலீஸாலையும் சால்வ் பண்ண முடியல, கேரளா கிரைம் பிரான்ச்சாலையும் சால்வ் பண்ண முடியலங்கும் போது இந்த மாதிரி கோல்டு கேஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சில வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்படும். அதுலேயும் இதில் சம்பந்தப்பட்ட 2 கொலை குற்றவாளிகளும்
அவங்க மிலிட்ரியில் வேலை பார்க்குறவங்க, ராணுவ அதிகாரிகள் அப்படிங்கும்போது இதை வந்து சிபிஐக்கு மாற்றினா கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி ஜான்வரி மாதம் 15ஆம் தேதி 2010ஆம் வருஷம் இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்படுது. ஸோ பிப்ரவரி மாதம் 2010ஆம் வருஷம் சிபிஐ வந்து ஒரு எஃப்ஐஆர், புதுசாக ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. ஜென்ரலாக ஒரு வழக்கு வந்து ஸ்டேட்லேருந்து சிபிஐக்கு மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே ஸ்டேட் போலீஸ் வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணி தேடிட்டு இருப்பாங்க. பட் இது வந்து சிபிஐக்கு மாறினா கூட சிபிஐ அப்படி இந்த எஃப்ஐஆரை விசாரிக்க மாட்டாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை, தகவலை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிக்கிட்டு சிபிஐயும் தனியாக அவங்களுக்குன்னு ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர் போட்டு தான் அந்த ரெண்டு பேர்த்தையும் சிபிஐ தேட ஆரம்பிக்கிறாங்க. சிபிஐக்கு வந்து ஸ்டேட் போலீஸை விட அதிகமான சோர்ஸ் இருக்கும். அதுவும் இவங்க எங்கேயோ நார்த் இந்தியாவில் தான் ஒளிஞ்சிருக்காங்கன்னா ஆர்மியில் கிடைச்ச தகவல் அப்படின்னு பலவிதமான தகவலை வச்சு இந்த ராஜேஷ் அண்ட் டிவில்குமார் ரெண்டு பேர்த்தையும் ஒரு 2-3 வருஷம் சிபிஐயும் தேடி பார்க்குறாங்க. சிபிஐயும் தேடி 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 டயர்ட் ஆயிட்டாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜில் சிபிஐயாலையும் இந்த வழக்கை தீர்க்க முடியாமல் சிபிஐ பதிவு பண்ணப்பட்ட அந்த எஃப்ஐஆரும் வந்து கோல்டு கேஸாக மாறிடுது. ஒட்டுமொத்தத்தில் கேரளா போலீஸ், கேரளாவோட கிரைம் பிரான்ச், சிபிஐ 3 பேராலையும் இந்த 2 குற்றவாளிகளை பிடிக்க முடியாம இந்த வழக்கு கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிருது. ஸோ இப்படியே பல வருடங்கள் உருண்டோடி போகுது. இந்த கொலை நடந்து கிட்டத்தட்ட 19 வருடங்கள் கழித்து 2025ஆம் வருஷம் கேரளா போலீஸ் இந்த வழக்கை பற்றி சும்மா கேஷுவலாக பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. இனிஷியலாக இந்த கொலை நடந்த காலகட்டம் 2006ஆம் வருஷம் வந்து தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி வந்து குறைவாக இருந்தது. போலீஸுக்கும் கொடுக்கப்பட்ட வசதிகள் வந்து ரொம்பவே குறைவாக இருந்தது. அவங்களோட செல்ஃபோனை வச்சும் ட்ராக் பண்ண முடியாது. அவன் போய் ஒரு பேங்க்ல பணம் எடுக்கிறானா அந்த பேங்க் மேனேஜர் அதை பார்த்து இவங்களுக்கு கால் பண்ணுறதுக்குள்ளே அவன் அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிடுவான், இங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி போகிறதுக்குள்ளே. இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இருந்ததுனால தான் அவங்களை பிடிக்க முடியல. பட் இப்போ 2025ஆம் வருஷம் 19 வருடங்கள் கழித்து தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி எங்கேயோ போயிருக்கு. இப்போ ஏன் லேட்டஸ்டா இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை வச்சு இவங்களை நம்ம ஏன் பிடிக்க ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தோணுது. ஏன்னா அவங்க ஏன் ஏஐயோட ஹெல்ப்பை நாடி போறாங்கன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராஜேஷ் எப்படி இருப்பான், டிவில்குமார் எப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி போட்டோலாம் இவங்ககிட்ட இருந்திருக்கு. பட் இப்போ அந்த போட்டோ வச்சு தேட முடியுமா? 20 வருடங்கள்ல அவங்க உடம்புல பலவிதமான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். அந்த வயதுக்குரிய முதிர்ச்சி தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஏஐ டெக்னாலஜியோட உதவியை நாடுறாங்க. ஸோ ஏஐ டெக்னாலஜி கிட்ட கொடுத்து 2025ஆம் வருஷம் இந்த பார்ப்பா 2 போட்டோ, இது வந்து 2006ஆம் வருஷம் எடுத்தது. 20 வருடங்கள் கழித்து இப்போ 2025ல் இவங்க 2 பேரும் எப்படி இருப்பாங்கன்னு நீ சொல்லு அப்படிங்கும்போது ஏஐ அதுகிட்ட இருக்க ட்ரெயின் பண்ண அல்காரத்தை வச்சு, அதாவது நம்ம இந்தியாவில் இந்த முக அமைப்பை கொண்ட ஒருத்தர் சவுத் இந்தியாவை சேர்ந்தவர், அவரோட வளர்ச்சி ஆகும்போது இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஏஐ வந்து ஒரு மாடல் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது மில்லியன் கணக்கான பீப்புளை வச்சு. ஸோ அதை வச்சு இவங்க 2 பேரோட ஃபோட்டோ வருது. பாருங்க சார், 20 வருஷம் ஆச்சு, 2025ல் இந்த 2 பேர் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உருவம் கொடுக்குது. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நம்ப முடியாது. 2025 விட இப்போ ஏஐ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அப்போ சொல்லப்போனால் இன்னுமே கொஞ்சம் ஏஐ வந்து பின்தங்கி தான் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த 2 பேரோட ஒரு முதிர்ச்சியான புகைப்படத்தை கொடுக்குது. இப்போ இதை வச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒன்றா தேட முடியாதுல்ல. ஏன்னா இந்த கேஸ் சிபிஐ வசம் இருக்கு. கேரளா போலீஸால் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்போ கேரளா போலீஸ் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஒன்று பண்ணுவோம், நம்ம நேராலாம் போய் விசாரிக்க வேணாம், இப்போ தான் டெக்னாலஜி இருக்குல்ல, சோஷியல் மீடியாவில் இந்த ஃபோட்டோவை போட்டு கூகுளில் ரிவர்ஸ் இமேஜ்னு ஒன்று இருக்குது, அதை போட்டு சர்ச் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறாங்க. இந்த 2 பேரோட ஃபோட்டோ போட்டு ரிவர்ஸ் இமேஜ் பார்க்கும்போது திடீர்னு கூகுள் ஒரு ஃபோட்டோவை மேட்ச் காமிக்குது. நீங்கள் கொடுத்த ஃபோட்டோவில் இருக்க நபர் இவர் மாதிரி இருக்காருன்னு. உடனே போலீஸுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க. அது வந்து ஒரு குடும்பம், ஒரு பெரிய குடும்பம், அவங்களோட கல்யாண ஃபோட்டோ. அந்த கல்யாண ஃபோட்டோவில் இந்த நபர் இருக்கார். பார்க்க அப்படியே இந்த டிவில்குமார் மாதிரி இருக்காரு. இந்த டிவில்குமாரோட ஃபோட்டோ 20 வருஷம் கழிச்சு எப்படி இருந்துச்சுன்னு ஏஐ கொடுத்ததோ அந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி இருக்கு. நேராக ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அப்படியே போலீஸ்க்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. இப்போ கேரளா போலீஸுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவன் தான் கண்டிப்பாக டிவில்குமாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. சரி, அந்த ஃபோட்டோ எங்கே எடுக்கப்பட்டது, அந்த ப்ரொஃபைல் எங்கே போடப்பட்டதுன்னு பார்த்தா புதுச்சேரியில் இருக்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. அந்த ஃபோட்டோ புதுச்சேரி பக்கத்தில் இருக்க புதுச்சேரியில் தான் அந்த ஃபோட்டோ போடப்பட்டிருக்கு. அங்கே இருக்க ஒரு நபர் தன்னோட குடும்பத்தில் நடந்த ஒரு திருமண விழாவில் எடுத்த ஃபோட்டோவை போட்டிருக்காரு. இப்போ வந்து கேரளா போலீஸ் என்ன பண்ணுறாங்க, சரி நேராக போய் பார்த்துடலாம் அப்படின்னு போகிறாங்க. இப்போ புதுச்சேரிக்கு ஒரு டீம் வருது. இந்த ஃபோட்டோவில் பார்க்கப்பட்ட அந்த நபரோட பேர் வந்து விஷ்ணு. அவர் வந்து புதுச்சேரியில் ஒரு இன்டீரியர் டிசைன் பண்ணுற ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. திருமணமாகி குழந்தை, ஸோ நல்ல ஒரு ஃபேமிலியாக செட்டில் ஆகிட்டு இருக்க மேனு. இவன் தான் அந்த டிவில்குமாரா, நம்ப முடியலையே, ஏஐ நம்பி போலாமா அப்படின்னு சந்தேகப்பட்டு போறாங்க. போலீஸ் க்ளோஸா வாட்ச் பண்ணும்போது தான் தெரியுது சந்தேகமே கிடையாது, விஷ்ணுங்கிற பேர்ல புதுச்சேரியில ஒளிஞ்சிட்டு இருக்கிறது இந்த டிவில்குமார் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்ப போலீஸ் முடிவு பண்றாங்க, இவனோட கூட்டாளி ஒருத்தர் இருக்கான்ல ராஜேஷ் பீனு,
அவன் தான் ஆக்சுவலாக அந்த பைக்கை வாங்கி அனில்குமாருங்கிற பேரில் இவங்க வீட்டுக்கு உள்ளே புகுந்தது. அவனும் கண்டிப்பாக இவங்களோட தான் எங்கேயா ஒட்டிட்டு இருப்பான்னு பார்க்கும்போது இந்த விஷ்ணுங்கிற பேரில் ஒளிஞ்சிட்டு இருக்க நபருக்கு வந்து பிரவீன்குமார்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான், இவனோட பிஸ்னஸ் பார்ட்னர். அவன் யாருன்னு பார்த்தா சந்தேகமே கிடையாது, ராஜேஷ் பி தான். அவன் தான் பிரவீன்குமார்ங்கிற பேரில் வந்து புதுச்சேரியில் ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் நார்த் இந்தியாவில் அங்கே சுற்றிட்டு கடைசியில் புதுச்சேரிக்கு வந்திருக்கானுங்க. இங்கே வந்து ஒரு இன்டீரியர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு 3 பேரை கொலை பண்ணக்கூடிய எந்த தடயமும் இல்லாத மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் அவங்க குடும்ப உறவுகளுக்கே தெரியாது இவங்க 2 பேரும் கொலைகாரனுங்க அப்படின்னு. இப்போ டைரக்டா போய் அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா இன்னுமே அவங்க உறுதி செய்யப்படாத தகவல் தான். பட் இதுக்கு மேல கேரளா போலீஸால மூவ் பண்ண முடியாது, ஏன்னா இந்த கேஸ் வந்து இப்போ சிபிஐ வசம் இருக்கு. அப்ப கேரளா போலீஸ் என்ன பண்றாங்க, சிபிஐக்கு இதை பத்தி தகவல் சொல்றாங்க. சிபிஐக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஏலாம் எப்படிப்பா அது சொல்றதை நம்பி எப்படிப்பா போறதுங்கிறாங்க. சார் நீங்க போய் விசாரிச்சு பாருங்க சார்னு சொல்லும்போது இப்போ சிபிஐ டீம் வந்து புதுச்சேரிக்கு வர்றாங்க. விஷ்ணு அண்ட் பிரவீன்குமார்ங்கிற போர்வையில் ஒளிஞ்சிட்டு இருக்க இந்த 2 பேரை விசாரிக்கிறதுக்கு. ஸோ ஜனவரி மாதம் 31ஆம் தேதி 2025ஆம் வருஷம் சிபிஐ இவங்களை விசாரிக்கிறாங்க. இவங்களோட டேட்டா பேஸ் வந்து ஆர்மியில் இருக்கு. இவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் என்னதான் ஃபேஸ் மாறி இருந்தால் கூட அதே ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்கும். ஸோ இவங்களை பற்றியான பல தகவல்கள் மிலிட்ரி ரெக்கார்டில் இருக்கு. அந்த ரெக்கார்டை எடுத்து மேட்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. ஸோ இதை எல்லாத்தையும் தாண்டி நான் இன்னொரு தகவலும் படித்து பார்த்தேன். இந்த 2 குழந்தைகள் இறந்து போனாங்களே அவங்களோட சாம்பிளும் எடுத்து வச்சிருந்ததாகவும் அந்த டிஎன்ஏவையும் இந்த டிவில்குமாரோட டிஎன்ஏயும் ஒப்பிட்டு பார்த்து இந்த டிவில்குமாருக்கு பிறந்தவங்க தான் அந்த கொலை செய்யப்பட்ட 2 குழந்தைகளும் உறுதிப்படுத்தினதா ஒரு சோர்ஸில் படித்தேன். அது ஒரே ஒரு சோர்ஸில் தான் சொல்லியிருந்தாங்க. பட் அது உண்மையா பொய்யான்னு தெரியல. பட் ஒன்று மட்டும் உறுதி, அந்த 2 குழந்தைகளோட உடம்பை அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுலேருந்து நிறைய சாம்பிள்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ 2 கொலைகளையும் பண்ணிட்டு 20 வருடங்களா தலைமறைவா இருந்த இந்த ராஜேஷ் அண்ட் டிவில்குமாரை ஃபைனலா சிபிஐ அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இவங்க 2 பேரோட அரெஸ்ட்டை பத்தி கொலை செய்யப்பட்ட ரஞ்சனியோட அம்மா சாந்தம்மாங்கிற அந்த பெண்மணிக்கு போலீஸ் ஆஃபீஸர் கால் பண்றாங்க. போலீஸ் ஆஃபீஸர் கால் பண்ணும்போது அந்த பெண்மணி கோவிலில் இருந்திருக்காங்க. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, ஏற்கனவே 60 வயசுக்கு மேல. இப்போ இந்த கொலை நடந்து 20 வருடம் கழித்து உண்மையிலே தன்னோட பொண்ணுக்கும் பேத்திகளுக்கும் நியாயம் கிடைக்குமா அப்படின்னு தவிச்சிட்டு இருந்தவங்க கரெக்டா ஒரு கோவிலுக்குள்ள இருக்கும்போது அந்த கால் வந்திருக்கு. அந்த பெண்மணியோட உடம்பை சிலிர்த்து போய் கண்ணுல இருந்து அவ்வளவு தூரம் ஆனந்த கண்ணீர் வந்திருக்கு. பிகாஸ் இந்த வழக்கை சால்வ் பண்ணணும் அவங்களும் பல முறை முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு வயசான பெண்மணியால் எவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுக்க முடியும்? ஸோ 20 வருடங்கள் கழித்து கொலை செய்யப்பட்ட தன்னோட பெண்ணுக்கும் பேத்திகளுக்கும் இந்த கோவிலில் இருக்கும்போது நீதி கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது. அவங்களுக்கு ஒரு நிம்மதியான மன நிறைவை கொடுத்துருக்கு. ஸோ நான் கடைசியாக படிச்சு பார்த்த வரைக்கும் இவங்க 2 பேரோட வழக்கோட விசாரணை இன்னுமே நடந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க 2 பேத்துக்கும் என்ன மாதிரி தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவல் தெரியல. பட் 2 பேத்துக்கும் கண்டிப்பாக ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ உண்மையிலேயே இந்த கேஸ் வேற லெவலில் போலீஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது 2 செட் ஆஃப் ஈவெண்ட் ஆக்சுவலி. அதாவது 20 வருடங்களுக்கு முன்னாடி போலீஸ் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க கிட்ட இருக்க டெக்னாலஜியை வச்சு. அதுவும் அந்த ஆர்சி புக்கை கண்டுபிடிச்சி ட்ராக் பண்ணி திரும்ப அந்த மெக்கானிக்கிட்ட போய் கேட்டு அவன் ஏடிஎம்ல எடுத்தான்னு சொல்லி பேங்கை பிடிச்சி அப்போ அதனால தான் அந்த ராஜேஷ் பியோட கான்டாக்ட் கிடச்சிது. அப்போ அந்த ராஜேஷ் பி தான் இவங்க வீட்டில் வந்து அனில்குமார்னு ஏமாத்திட்டு இருக்கான்னு தெரியுது. அவனோட ஃப்ரெண்டு டிவில்குமார் அவன் தான் அந்த பெண்ணை வந்து கர்ப்பமாக்கிட்டு ஏமாத்திட்டு போயிருக்கான். ஸோ அந்த ஒரே ஒரு ஆர்சி புக்கை வச்சு தான் இவ்வளவு லிங்கையும் போலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அப்போ இருக்கிற வசதி வாய்ப்புகள் குறைவா இருந்த காரணத்தினால அந்த 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்ண முடியல. மேபி இப்போ இருக்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அந்த 2 பேத்தையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த இருக்க டெக்னாலஜி குறைபாடு காரணமாக தான் இவங்க வந்து இன்னொரு 20 வருஷம் இந்த உலகத்தில் சுதந்திரமாக வாழ்றதுக்கு ஒரு டைம் கிடைச்சிருக்கு. பட் அதே டெக்னாலஜினால தான் 2025ஆம் வருஷம் இவங்க மாட்டியிருக்கானுங்க. பட் ஏஐங்கிற ஒரு அற்புதமான டெக்னாலஜியை வச்சு சூப்பராக இப்போ இவங்க எப்படி இருப்பாங்கன்னு வரைஞ்சி அதை வச்சு அப்படி இமேஜ் ரிவர்ஸ் சர்ச் பண்ணி இவங்களை பிடிச்சது உண்மையிலேயே சூப்பரான ஒரு வேலை தான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஏஐங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான அங்கமாக பார்க்கப்படுது எல்லாத்துலேயுமே. இப்போ இதெல்லாம் ஒரு சாம்பிள். இப்போ இருக்கிற ஃபோட்டோ வச்சு நான் 10 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பேன், இல்லை நான் எங்கே எப்படி இருப்பேன், இதெல்லாம் சும்மா நம்ம சின்ன பிள்ளைத்தனமாக நம்மளே ஃபோட்டோவை போட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ நான் என்னோட ஃபோட்டோவை போட்டு ஒரு ட்ரெய்லர் பண்ணல, இதெல்லாம் இந்த மாதிரி தான். பட் அதையும் தாண்டி இந்த ஏஐ வச்சு எவ்வளவோ பண்ணுறாங்க. க்ரைம்லேயே சரி ஆயிரக்கணக்கான ஃபைல் இருக்குது. அப்படியே அந்த ஒரு க்ரைமோட பேட்டர்னை கொடுத்தா இந்த க்ரைம் இந்த மாதிரி க்ரைம் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்குன்னு அந்த பேட்டர்னை எடுத்து இவன் சீரியல் கில்லராக இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சு கொடுக்குது. அவனோட பிஹேவியர் ப்ரொஃபைலரை கொடுக்குது. ஏஐ என்னமோ வேலை பார்க்குது. பட் உண்மையிலேயே இந்த டெக்னாலஜியோட வளர்ச்சியை வந்து நான் ரொம்ப பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். ஸோ இந்த வழக்குலேருந்து வழக்கம் போல் நம்ம பல நல்ல விஷயங்களை கற்றுக்குறோம். நான் போன கேஸில் தான் சொன்னேன், லிவிங்
ரிலேஷன்ஷிப் வந்து என்றைக்குமே ஆபத்தானதாம். அதுவும் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு இவன் தான் அப்பாங்கிறது நிரூபிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். போராடி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் திரும்பவும் இந்த 2வது நாளே அந்த மாதிரி கேஸ் தான் வருது. ஸோ லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் யாருமே தயவுசெய்து இன்வால்வ் ஆகாதீங்க. அப்படியே ஒரு நபரோட காதலிச்சா கூட திருமணத்துக்கு முன்னாடி எக்காரணத்துக்கு கொண்டும் குழந்தை பெற்றுக்காதீங்க. அப்படி குழந்தை பெற்றுக்கிட்டிங்கன்னா பாருங்கள், ஒரு ஆர்மியில் வேலை பார்க்குறவன் 2 குழந்தைகளை கொடுத்துட்டு தப்பிச்சு போயிருக்கான். இந்த பெண்ணும் போராடி இருக்காங்க மகளிர் ஆணையத்துக்கு போய். அப்போ வேறு வழி இல்லை, மகளிர் ஆணையத்துக்கு போய் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணால் தெரிஞ்சு போயிருமே, நாளைக்கு அந்த 2 குழந்தைகளுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், 3 பேரையும் அவன் ஃப்ரெண்டை வச்சு கொலை பண்ணியிருக்கான். இவன் எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருப்பான். ஸோ அதனால் பெண்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப், திருமணத்துக்கு முன்னாடி குழந்தை, இதை சத்தியமாக அவாய்ட் பண்ணுங்க. அப்படி பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா திருமணங்கிறது ஒரு பாண்டு, ஒரு ஆத்தென்டிக்கான பாண்டு. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறது எப்படி இருக்கும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவன் தான் அப்பா அப்படின்னு சொல்லி இவன் மேலே கேஸு போட்டு அந்த குழந்தைக்கு ஐடென்டிட்டியை தேடி தேடி அவங்க அம்மா அலைஞ்சிட்டே இருக்கணும். இதெல்லாம் தேவையா? ஸோ இந்த மாதிரி வழக்குலேருந்து நம்ம பெண்கள் கவனமாக இருங்க. எப்போவுமே இந்த 2 விஷயத்தையும் பண்ணாங்க. லிவிங் டுகெதர், திருமணத்துக்கு முன்னாடி குழந்தை. அதுக்கப்புறம் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஏஐ டெக்னாலஜி பற்றி நான் பேசியே ஆகணும். நான் நிறைய டைம் உங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்க நினச்சேன். மேபி இது உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வாக கூட இருக்கும். இப்போ எங்கே திரும்பினாலும் என்னடா அது, எவனை கேட்டாலும் ஏஐங்கிறீங்க, இவனை கேட்டால் ஏஐங்கிறாங்க, ஏஐ தெரியுமாங்கிறாங்க, ஏஐனால நிறைய வேலை போகுதுங்கிறாங்க. உண்மையிலேயே இந்த ஏஐ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம சமூகத்தில், சொசைட்டியில் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் 200% உண்மை. ஏஐ இல்லாத இடமே இல்லை. அந்த அளவுக்கு ஏஐ வந்து எல்லா துறையிலையும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஈவன் இப்போ நான் இன்னொரு ஆர்டிக்கல் கூட படித்தேன், ஏஐ வச்சு கிரைமை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. இந்த ஏரியாவில் அடுத்து இவ்வளோ கிரைம் நடக்கும், இந்த இடத்துல நம்ம போலீஸ் அதிகமாக டிப்ளாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஏஐங்கிற டெக்னாலஜியை வச்சு என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய கிரைம் ரேட்டை குறைக்க முடியும், பலவிதமான கோல்டு கேஸை வந்து சால்வ் பண்ண முடியும். ஏன்னா மனுஷனால் திங்க் பண்ண முடியாத சில பேட்டர்னை, ஒரு லட்சக்கணக்கான ஓப்பன் கேசஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒருத்தனால எவ்வளோ தான் போலீஸ் அதிகாரியால் படித்து மண்டையில் ஏற்றுக்க முடியும். அந்த ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கேஸை கம்ப்யூட்டரில் போட்டு ஃபீட் பண்ணிட்டா ஏஐ அக்கு வேற ஆணி வேற பிரித்து இந்த கேஸை எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி எதோட பேட்டர்ன் எதோட மேட்ச் ஆகுது, ஒருவேளை இது 2ஐயும் பண்ணது இவனாக இருக்கலாம், இந்த கொலைகாரனாக இருக்கலாம், சீரியல் கில்லராக இருக்கலாம், உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு ஒரு ரிப்போர்ட்டாகவே கையில் கொடுத்துரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஏஐ டெக்னாலஜியோட வளர்ச்சி வந்து அசுர வேகத்தில் இருக்குது. நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அப்போ வந்து நம்ம எல்லாரும் ஏஐ கற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கற்றுக்கணும். இப்போ இருக்க சூழ்நிலையில் பார்க்கும்போது, என்னோட ஒரு ஸ்மால் நாலேஜை வச்சு பார்க்கும்போது, அடுத்த ஒரு 1 or 2 இயர்ஸில் ஏஐ தெரியலனா கண்டிப்பாக நம்மளுக்கு வேலை இல்லாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏஐ வந்து நம்மளோட வேலை வாய்ப்பை குறைக்குதா, அது வந்து நம்ம வேலை வாய்ப்பை பறிக்குதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக பறிக்கலாம். இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் நம்ம வேலையோட பரிணாமம் வந்து மாறி இருக்கு, அப்படி தான் நான் பார்க்குறேன். நேற்று 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சிஇஓட இன்டர்வியூ பார்த்தேன். இதை விட பெட்டராக ஏஐ யாருமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்போ ஒருத்தவங்க அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏஐ வந்ததுனால ஒரு மனுஷனுக்கு நம்மளுக்கு வேலை போதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏஐ வர்றதுனால வேலை போகாது, ஏஐ தெரியாதவங்களுக்கு தான் வேலை போகும். அந்த ஏஐ எப்படின்னா மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய உதவிகரமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் எனக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் இல்லை, ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பேங்க்கில் போனால் கேஷியர் பணம் எண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்லாம் இப்படி எச்சியை தொட்டு எண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பாஞ்சில் தண்ணியை வச்சு இப்படி தொட்டு எண்ணிட்டு இருப்பாங்க. இதில் நிறைய ஹியூமன் எரர் வர்றது வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 500 நோட்டு சேர்ந்து போகும், 1000 நோட்டு சேர்ந்து போகும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் லேட்டராக என்ன ஆச்சு, இந்த மாதிரி பணத்தை கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் வந்துச்சா. அப்போ அந்த மிஷினில் போய் பணத்தை வச்சா அப்படின்னு கவுண்ட் பண்ணி ஒரு டோக்கன் மாதிரி ஒரு வேல்யூ, பணத்தை வாங்குறவனுக்கும் வெளியில் இருக்கும், உள்ளே இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஸோ இப்போது அந்த பணம் என்ற மிஷின் வந்ததுனால கேஷியருக்கு வேலை போச்சா? இல்லையே, அது கேஷியரோட வேலையை வந்து இலகுவாக்குது. ஸோ அந்த மாதிரி தான் ஏஐ இருக்குது. ஸோ ஏஐ வந்து ஒரு மனுஷனோட வேலையை பறிக்காது. பட் ஏஐயை பயன்படுத்தும் போது ஒரு மனுஷன் அவன் பண்ணுற வேலையை விட 4 மடங்கு வேலை பண்ண முடியும். ஓகேவா? அப்போது எனக்கு ஏஐ யூஸ் பண்ண தெரியாது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல உங்களோட வேலை வாய்ப்பு வந்து பறிபோகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஏஐ டெக்னாலஜி கற்றுக்கலைன்னா இனிமேல் கற்றுக்கோங்க. அப்போ அடுத்த கொஸ்டின் நீங்கள் கேட்கலாம், ஏஐ நான் என்ன கற்றுக்கிறது பிரதர் அப்படின்னு கேட்டால், இனிஷியலாக எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ஐடியில் இருக்காங்களா, சாஃப்ட்வேர் டெவலப்பர், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு மட்டும்தான் ஏஐ இருந்துகிட்டே இருந்தது.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணாத இண்டஸ்ட்ரியே இல்லை. பேங்கிங்கில் யூஸ் பண்ணுறாங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க, இன்சூரன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா ஒரு டொமைன்லையும் வந்து ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பீப்புளும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நானும் வந்து ஹார்ட்கோர் ஜாவா டெவலப்பர். இப்போ நாங்கள் இருக்கும்போதெல்லாம் ஐடியில் எப்படி இருக்குன்னா, நான் வேலை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. ஒரு ரிக்குவயர்மெண்ட் வருதுன்னா அனாலிசிஸ் பண்ணுவோம், டிசைன் பண்ணுவோம், கோடிங் பண்ணுவோம், யூனிட் டெஸ்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எஸ்ஐடி, யூஏடி இப்படி போகும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு டீம் இருக்கும். அப்போ வந்து கோடிங் பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். இவன் தான் கோடர் அப்படின்லாம் இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. யார் வேணாலும் கோட் பண்ணலாம். டெஸ்டிங் பண்ணுறவன் கோட் பண்ணலாம். அந்த பக்கம் வந்து ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் கோர்ஸ் பண்ணலாம். என்ன இப்போ வைப் கோடிங் ஆச்சே. சாட்ஜிபிட்டியில் இல்லை கிளாடுகிட்டே போய் சொல்ல போகிறோம், இதுதான் ரெக்குயர்மெண்ட், எனக்கு கோட் பண்ணி கொடுனா அது கோட் பண்ணி கொடுத்துட்டு போகுது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் பரிணாமம் மாறிட்டு வருது. இப்போ ஐடியோட டெவலப்மெண்ட்டே மாறிடுச்சு. இந்த ரோலை டெவலப்பருங்கிறவனே ஒன்று இல்லைப்பா, அந்த அளவுக்கு மாறிடுச்சு. ஸோ அப்போ ஐடியில் மட்டும்தான் அது இனிஷியலாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டு, சில பேர் ஆயிரக்கணக்கான டாக்குமெண்ட்டை மேனுவலாக படித்து இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஏஐ வந்து அதை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பேங்கிங்கில், ஸோ அங்கே வந்து எவ்வளவோ பேங்கிங் இருக்குது, எவ்வளோ யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு கூட நான் ஒரு வெபினார் ஆக்சஸ் பண்ணேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தேன். ஈவன் ஏஐ யூஸ் பண்ணி ஃபிலிம் மேக்கிங் பண்ணுறது. ஸோ இந்த ஏஐ வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் துறையில் ஏஐ என்ன மாதிரி பயன்படுத்தப்படுது, என்ன மாதிரி பயன்படுத்தப்படலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கோர்ஸ் படிங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஏஐ இல்லாமல் அடுத்த ஒரு வருஷத்தில் எந்த வேலை வாய்ப்பும் கிடையாது. ஸோ ஏஐ தெரியலைன்னா உங்கள் வேலை பறிபோகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஏன் சம்மந்தம் இல்லாமல் ஒரு க்ரைம் ஸ்டோரில் ஏஐ பற்றி சொல்கிறேன்னா, நான் ஒரு பயங்கரமான ஏஐ எந்தூசியஸ்ட். ஈவன் நான் இப்போ ரீசெண்டாக நம்ம யூடியூப்பும் பண்ணிகிட்ருக்கோம். அதை தாண்டி நிறைய ஏஜென்டிக்கு ஏஐ டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி ஏஐ ட்ரெய்லர் பண்ணுறது. என்னோட கசின் ஒருத்தருக்கு இப்போ ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் ஏஜென்டிக்கு ஏஐ டெவலப் பண்ணி கொடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏஐ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. அதனால் ஈவன் இந்த கேஸ் வந்து ஏஐக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுனால இதை நான் சொல்கிறேன். நம்ம வியூவர்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயன்படும். ஸோ ஏஐ ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் எத்தனை வயசானாலும் சரி, எந்த வேலையில் இருந்தாலும் சரி, உங்கள் துறையில் ஏஐ என்ன பயன்படுத்துகிறாங்களோ அதை படுத்துங்க. ஏன்னா ஏஐங்கிறது வந்து ஒரு ஜைஜாண்டிக் ஒரு பெரிய பனிக்கட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்கும் எல்லாம் தேவையில்லை. இப்போது நான் யூடியூப் பண்ணுறேன்னா என்ன தேவை, ஏஐயில் எப்படி ஒரு நேச்சராக சினிமாட்டிக்காக ஒரு கிளிப்பிங் பண்ணுறதுங்கிறத நான் கற்றுக்கலாம். இப்போ உங்களுக்கு அது தேவையா? தேவையில்லை. அப்போ உங்களுக்கு என்ன தேவை, ஏஐயில் நீங்கள் பார்க்குற வேலைக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறத தேடி கற்றுக்கோங்க. ஈவன் டீச்சர்ஸ் அவ்வளோ பேர் ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. சாட்ஜிபிட்டியை வச்சு ட்ரைனிங் மெட்டீரியல் கிரியேட் பண்ணி சும்மா சூப்பராக சொல்லித்தராங்க. ஈவன் என் பையனுக்கே அப்படி தான் சொல்லித்தருவேன். திங்க் யுவர் செல்ஃப் அஸ் ஏ எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர், எக்ஸ்பிளைன் திஸ் லெசன் அப்படின்னா அப்படியே அடிச்சு கொட்டும். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் டீச்சர் யூஸ் பண்ணுறாங்க சரி, டியூஷன் டீச்சர் எல்லாருமே வந்து இப்போ ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. ஏஐங்கிறது சாட்ஜிபிட்டி மட்டுமல்ல, கிளாடு மட்டுமல்ல, பல விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் பார்க்குற வேலைக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் வேலையை நீங்கள் அப்போ தான் தக்க வச்சுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஏஐயும் ஒரு முக்கியமான பங்காற்று இருக்குது. ஏன்னா ஏஐ வச்சு அவன் இப்போ எப்படி இருப்பான் அப்படிங்கிற ஃபோட்டோவாக நம்ம கிரியேட் பண்ணலைன்னா அதை இமேஜ் ரிவர்ஸ் சர்ச் பண்ணி அந்த திருமண ஃபோட்டோவில் அந்த டெவில் குமாருங்கிறவனை நம்ம கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஏஐயும் ஒரு மிக முக்கியமான பங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.